ஜோதிட ரீதியாக மொத்தம் 12 ராசி இருக்குங்க. 12 ராசிகள்லையுமே இந்த சிம்மம் ராசி பாருங்கள் 5வது ராசியாக வருது. சிம்மம் அப்படிங்கிறது இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பாருங்கள் நல்ல ஒரு கம்பீரம், தைரியம், நல்ல ஒரு ஆற்றல் கொண்டு காணப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. இந்த சிம்மராசி அன்பர்கள் உங்களோட வாழ்நாள் முழுவதுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெற என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும், என்ன வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்குங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஜோதிடத்தில் பல வகை இருந்தாலும் ஜாதகத்தை கொண்டு கூறப்படக்கூடிய ஜோதிட முறையில் பெரும்பாலும் துல்லியமான பலன்களை நீங்கள் பெற முடியும். உங்கள் ஜாதக அமைப்பால் நீங்கள் சொந்த ஜாதக அமைப்பால் உங்களோட வாழ்நாள் முழுக்க எப்படியான பலன்கள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடர் அப்படின்னு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். உங்கள் ஜாதக அமைப்பால் உங்களோட வாழ்நாள் பலனை எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். நாம் இப்போ இந்த சிவராசி அன்பர்களுக்கு என்ன பரிகாரம் செஞ்சால் உங்களோட வாழ்நாளில் சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தின் கிரக சூழல் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு, அதாவது இந்த வாரத்தில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் அது போலவே சிறப்பாக நடக்குமா, உங்களுக்கு பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன இருக்கும், என்ன செஞ்சால் நன்மைகளை பெறுவீங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான விஷயத்தையும் தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இப்போது இந்த சிம்மராசி அப்படிங்கிறது பாருங்களேன், சிங்கத்தை அடையாளமாக கொண்டதாக இருக்குது. இந்த ராசி சூரிய பகவானின் சொந்த ராசியாகவும் இருக்குது. இந்த ராசியின் பெயர் எப்படி இருக்கோ அது போல தான் இந்த சிம்மராசிக்காரங்க எதிரிகளை நடுங்க செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு தோரணையும், எதிரிகள் பார்த்து பயப்படுற அளவுக்கு சிறப்பான குணமும் கொண்டவங்களா இந்த சிம்மராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க. மற்ற எந்த ஒரு ராசிக்காரன் மீதும் தங்களோட ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு விசேஷ சக்தி சிம்மராசிக்கு ஒரு தனியாக இருக்கக்கூடிய சிறப்பம்சம் அது வரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சிம்மராசிக்காரங்க சிறப்பான பல நன்மைகளை உங்களோட வாழ்நாளில் பெற நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் அதிகளவு பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வருடத்துக்கு ஒரு முறையாச்சும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவில் சென்று சூரிய பகவானை வழிபடுவது சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தும். தினமும் அதிகாலை எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்வது நேர்மறையான சக்தியை அதிகரிக்கும். உங்களோட தந்தை மற்றும் உங்களுக்கு பணியிடத்தில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகளுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்வது சூரிய பகவானோட பரிபூர்ண அருளாசியும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். உங்களுக்கு சூரிய பகவானோட சிறப்பான உயர்வும் நன்மைகளும் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் திங்கட்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறதும் சிறப்பான நன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சுட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வர தொடங்கும். தரமான மாணிக்கம் கல்ல வெள்ளி மோதிரத்தில் பதித்து ஒரு வளர்பிற நாளாக பார்த்து, அதுவும் வளர்பிறையில் வர ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் உங்களோட வலது கை மோதிர விரலில் அந்த மோதிரத்தை அணிஞ்சிக்கோங்க. இதுவுமே இன்னும் சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் என்ன செய்யலான்னு பார்த்தா, ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுகளுக்கு கொஞ்சம் இந்த ஊற வச்ச கோதுமை இருக்குல்ல, அந்த கோதுமையோடு வெல்லம் கலந்து இந்த பசுமாடுகளுக்கு உணவை கொடுங்க. இது சூரிய தேவனோட ஆற்றலை உங்களுக்கு அதிகரிக்கும். சூரியனுக்கு இது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். அதுவும் பாருங்கள், ஜாதகத்தில் சூரியன் பாதகமான நிலையில் இருக்கிறவங்களாம் 48 நாளோ அல்லது 1 மண்டலமோ சிறிது வெள்ளத்தை ஓடுற ஆற்று நீரில் கரைக்கிறதுனால உங்களோட தோஷம் அந்த வெள்ளம் எப்படி கரையுதோ அதுபோல் கரையும். இது ஒரு ஐதீகமாக இருக்குது. தினம்தோறும் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில் மட்டுமாச்சும் நீங்கள் கோவிலில் இல்லைன்னா வேறு எங்கேயாச்சும் அரச மரம் இருக்கும் இல்லையா, அங்கே சில துளிகள் பசும்பால் கலந்த நீரை அந்த மரத்தின் வேருக்கு ஊற்றிடுவாங்க. இப்போ சொன்னதெல்லாம் கேட்கறதுக்கு சின்ன சின்ன விஷயம் போல் இருக்கும். ஆனால் இது எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தக்கூடிய பரிகாரம். இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு முழுமையாக நீங்கும். நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும். சூரியனின் அம்சம் நிறைந்த உங்களுக்கு சிவபெருமானின் பரிபூர்ண அருளாலும் தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். நாம் இப்போ இந்த வாரம் உங்களுக்கு என்ன மாதிரியான கிரக சூழல் உருவாகிருக்கு, இந்த சூழலால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக முழுமையாக இப்போ பார்க்கலாம். இந்த சிம்மம் ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்களேன், இந்த சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்குது. கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வாரம் உங்கள் ராசியில் கேதுவும் இருக்கார். தனமாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு. அடுத்து பாருங்கள் கலசரசானம். இங்கே புதனும் ராகுவும், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயும் கூடவே சனியும் சஞ்சாரம் செய்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும், லாபஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்கிறாரு. இந்த ஒரு கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம்
காரிய அனுகூலம் உண்டாகக்கூடிய அமைப்பு ஏற்படுது. முக்கிய நபர்களோட உதவி உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது. தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு துணிச்சலாக செயல்பட்டு எடுத்த எல்லா காரியத்தையுமே சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான உயர்வு, நன்மை இது எல்லாமே வர ஆரம்பிக்கும். பணவரத்துமே நல்ல ஒரு உயர்வு ஏற்படுத்துது. இடமாற்றம், வெளியூர் பயணங்கள், அலைச்சல் இது எல்லாமே கொஞ்சம் இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் இது முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய யோகம் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அதனால் எந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பான உயர்வு நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். அரசு தொடர்பான காரியத்திலையுமே நீங்கள் சாதகமான பலனை பெறக்கூடிய யோகம் உண்டாகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கட்டளை இடுகின்ற பதவி உங்களுக்கு உண்டாகும். புதுசாக வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். யாருக்கிட்டே எதிர்த்து பேசி தேவையில்லாமல் விரோதத்தை மட்டும் வளர்த்துக்காதீங்க. அப்படி விரோதத்தை வளர்த்துக்காமல் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரிவு நீங்கி உங்களுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை, நல்ல ஒரு அந்யுன்யம் ஏற்படும். பிள்ளைகளோட எதிர்காலம் பற்றின எண்ணம் அதிகரிக்கும். பெண்கள் எந்த செயலையுமே தைரியமாக செஞ்சு முடிப்பீங்க. ஆனால் கவனமாக இருக்கணும். எதிர்பாராத சில திடீர் செலவுகளுமே வரும். இது கொஞ்சம் வீண் அலைச்சலை ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். நீங்கள் கடுமையாக உழைங்க. கல்வியில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சிறப்பாக படிங்க. கஷ்டமான பாடத்தை கூட மனம் துவளாமல் படிங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் நினச்சி மதிப்பெண்ணையும் கண்டிப்பாக பெறுவீங்க. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சிறப்பான பலன்கள் உண்டாகுது. ஆனாலும் உங்களோட வேலையில் கொஞ்சம் அழுத்தம் இருக்கும். சில இடத்துல அயராது உழைக்க வேண்டிய கட்டாயம் வரும். உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால உத்தியோக ரீதியாக கவனமாக முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கிறது நல்லது. இப்படி இருந்தால் எல்லாமே உத்தியோக ரீதியாக நன்மை ஏற்படும். அதே போல் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற ஒரு காரியம் இந்த வாரம் பாருங்கள் சிறப்பாக நடந்து முடியும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் அதிகரிக்குது. இதனால் உங்கள் வங்கி இருப்பு உயருது. புதிய தொழிலில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த கவலை நீங்கி நல்ல ஒரு குதூகலம் அதிகரிக்குது. உங்கள் பிள்ளைங்களாலேயுமே நல்ல ஒரு பெருமையும் சிறப்பான உயர்வும் உங்களோட வாழ்க்கையில் இந்த வாரம் ஏற்பட போகுது. அலுவலகத்தில் உத்தியோக ரீதியாக பார்த்தா உயர் அதிகாரிகள் கிட்ட பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் நீங்கள் நிதானமாக பேசி பழகணும். நிதானமாக நடந்துக்கிறது நல்லது. பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். தொழிலை மேம்படுத்த நீங்கள் திட்டமிட்டு கவனமாக செயல்பட்டால் நல்லதாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த மனக்குறை விலகுது. பிள்ளைங்களால் மன நிம்மதி வருது. பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பாருங்கள் எல்லா வகையிலுமே பக்கபலமாக இருக்குது. குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க நீங்கள் கடுமையாக கொஞ்சம் பாடுபட்டால் கண்டிப்பாக நல்ல ஒரு உயர்வு பெறலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் உருவாகுது. பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வு வருது. புதிய முதலீடுகளில் நீங்கள் கவனமாக திட்டமிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்களேன். கண்டிப்பாக திட்டமிட்டு செயல்பட்டால் நன்மைகளை எல்லா வகையிலும் பெறலாம். சந்திரனோட இடப்பெயர்ச்சி ஏற்றம் இறக்கம் இது ரெண்டுமே கலந்த ஒரு பலனை தருது. கவனமாக இருக்கணும்னு அதனால தான் சொல்கிறோம். ராகு பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்னதாக மனக்கசப்பும் வர வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. உங்களுக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா வியாபார விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அலட்சியம் காட்டவே கூடாது. புதிய முதலீடுகளில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். இந்த வாரம் சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட வளர்ச்சிக்காக சலிப்பு இல்லாமல் பாடுபடுவீங்க. பண விஷயத்தில் ரொம்பவே பக்குவமாக நடந்துக்கிறது நல்லது. பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். இறைவனோட பரிபூரண அருளையும் பெற்று சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ நீங்கள் தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி சிவபெருமான மனசார நினச்சிட்டு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு, நன்மை எல்லாமே கிடைக்கும். அதே போல் இறை வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் ஓம் நமசிவாய மந்திரத்தை 11 முறை உச்சரித்து வழிபாடு செய்கிறது சிறப்பானதாக இருக்கும். மகம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கேட்ட இடத்துலேருந்து கடன் கிடைக்கும். தனியார் வேலையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்னதாக வாக்குவாதம் வரலாம். கவனமாயிருங்க. வரவுக்கேற்ற செலவு வந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் வருங்காலத்துக்கு தேவையான முதலீடுகளை அதற்குன்றான நபர்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு முதலீடு செய்கிறது நல்லது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் காரிய தடை நீங்குது. எதிர்பார்த்தபடி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் இழுப்பறியாக நடக்கும். மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு விஷயத்தில் நிதானமாக இருக்கணும். பெரியவங்களோட ஆசீர்வாதத்தால் எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு நன்மை உண்டாகும். அரசியல்வாதிகள், சமூக சேவகர்களுக்கு நன்மை தீமை ரெண்டுமே கலந்த ஒரு பலன் உண்டாக்குது. உத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் கைக்கு எட்டி அனைத்து வாய்ப்புகளையுமே பயன்படுத்திக்கிங்கன்னா கண்டிப்பாக முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்ல முடியும். தொழில் வாக்கு வன்மை சிறப்பாக இருக்கும். பழைய பாக்கி வசூலாகும். புதிய ஒப்பந்தம் நிறைய கையெழுத்தாகும். உங்கள் வேலை தொடர்பான பயணங்கள் திடீர்னு செல்கிற மாதிரியான சூழல் வரும்.
நீங்கள் வந்து இந்த வாரம் எல்லாமே நல்லதாக நடக்க குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் தினந்தோறும் வணங்கி வாருங்க. உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு, மன நிம்மதி இது எல்லாமே கிடைக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற்ற நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். உங்கள் நண்பர்கள் சிம்மராசியாக இருந்தால் அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.